அருகில் பாரில் ஏற்பட்ட தகராறில் கார்பெண்டரை கொலை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த இடையாஞ்சாவடியை சேர்ந்தவர் உலகநாதன். மகன் வினோத் என்கிற வினோத்குமார். கார்பெண்டரான இவர் நேற்று முன்தினம் ஆலங்குப்பத்தில் உள்ள பாரில் மது அருந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு மது அருந்திய சிலருடன் ஏற்பட்ட தகராறில் அடித்து கொலை செய்யப்பட்டார். புகாரின் பேரில் தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அப்பொழுது வினோத்தை கொலை செய்தது துருவை சேர்ந்த பரசுராமன் மகன் கார்த்திகேயன், எட்டியன் மகன் சஞ்சய், ஜானகிராமன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் வழக்கில் தொடர்புடைய அரியை தேடி வருகின்றனர். பாகூர் தொகுதியில் குடியிருப்பு பகுதியில் இயங்கும் ரெஸ்டோ பாரை மூட வலியுறுத்தி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் தொகுதி குமாந்தான்மேடு பகுதியில் குடியிருப்பு சூழலில் நேற்று புதியதாக ரெஸ்டோ பார் துவங்கப்பட்டு உள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் ஊர் மக்கள் ஒன்று கூடி அந்த ரெஸ்டோ பார் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த பாரை அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். குடியிருப்பு பகுதிக்குள் மது விற்பனை நடைபெறுவது சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கை முறையில் எதிர்மறை தாக்கத்தை உருவாக்குகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என அவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் போராட்டக்காரர்களுடன் பாகூர் காவல் நிலையத்திற்கு சென்று உதவி ஆய்வாளரை சந்தித்து மனு அளித்தார். ரெஸ்டோ பார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார். துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி ஆய்வாளர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தலைமைச் செயலகம் அருகில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரக அலுவலகத்திற்கு இன்று காலை இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை காவல் நிலைய போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். இதனால் பிரெஞ்சு துணை தூதரகம் அருகில் பதட்டமான சூழல் காணப்பட்டது. மேலும் முழு சோதனைக்கு பிறகே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தூதரகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே நீண்ட சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாகவே முதலமைச்சர் வீடு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வருகின்றனர். ஆனால் புதுச்சேரி போலீசார் இதுவரைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளி கட்டிடத்தை அனுமதியின்றி இடித்து சேதப்படுத்திய தர்கா நிர்வாகி மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினரிடம் அதிரடி புகார். 2000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது புதுச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள ஹஜ்ரத் சையது அஹ்மத் மௌலானா சாஹிப் வலியுல்லா தர்கா நிர்வாகி சையத் அஹ்மத் மொஹிதீன் என்பவர் அரசு பள்ளி கட்டிடத்தை அனுமதியின்றி இடித்தது மற்றும் 2000க்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வக்பு வாரியத்தில் விரிவான புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. வக்பு வாரிய சொத்துக்கள் மூலம் வரும் வருமானத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி நிறுவனங்கள், கல்வி மற்றும் மருத்துவ வளர்ச்சி, இலவச மருத்துவமனைகள் பயன்படுத்த வேண்டும். மேலும் குறைந்த வாடகையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதே பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் நீண்டகால கோரிக்கையாகும். அரசு அத்தகைய திட்டங்களை அறிவித்தால் அதனை வரவேற்க தயாராக இருக்கின்றோம். ஆனால் ஒரு தனிநபர் தனது குற்றங்களை மறைக்க அரசின் பெயரை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. எனவே பின்வரும் சட்டப்பிரிவுகளின் கீழ் தர்கா நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறோம் என்று கூறினார்கள். வானரப்பேட்டை பகுதியில் உள்ள ரயில்வே கேட்டை கடந்த 10 நாட்களாக சீரமைக்காததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. புதுவை கடலூர் சாலையில் மேம்பாலம் கட்டப்படுகிறது. இப்பணிக்காக ரோடியார் மில் ரயில்வே கேட் முற்றிலுமாக மூடப்பட்டது. இதனால் புதுவையில் இருந்து கடலூர் வழியாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் காராமணிக்குப்பம் மற்றும் வானரப்பேட்டை ரயில்வே கேட் வழியாக சென்று வருகின்றன. ஏற்கனவே இந்த ரயில்வே கேட் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் இருந்து வந்த நிலையில் சில நாட்களாகவே 2 ரயில்வே கேட் வழியாக வாகனங்கள் செல்வதால் அப்பகுதியில் மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது. இதற்கிடையே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வானரப்பேட்டை கேட் பகுதியில் கருங்கற்களை கொட்டி தண்டவாள சீரமைப்பு பணி நடைபெற்றது. தண்டவாள சீரமைப்பு பணி 10 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றும் அப்பகுதி பள்ளமும் மேடுமாக உள்ளது. இதனை சரி செய்யப்படாததால் தினந்தோறும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்து வருகிறார்கள். இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அப்பகுதியை கடந்து செல்ல பெரும் பாடுபடுகின்றனர்.
மரண பயத்தில் அவர்கள் வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தினம் தினம் படும் அவதி சொல்லி மாளாது. தொகுதியின் எம்எல்ஏ பொதுமக்களின் சிரமத்தை ரயில்வே நிர்வாகத்திடம் தெரிவித்து அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஐடியல் பள்ளி தாளாளர் முகுந்தன் தமது ஆதரவாளர்களுடன் திமுக அமைப்பாளர் சிவா முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் ஐடியல் பள்ளி தாளாளர் முகுந்தன் தனது ஆதரவாளர்கள் ராபர்ட் கென்னடி, குமார், வெங்கடேஷ், அறிவொளி, முத்துக்குமரன், பாலகுமார், ஜெயமூர்த்தி, முரளி உள்ளிட்டவர்களுடன் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை காந்தி திடலில் நடந்த ரஷ்ய நாட்டு கலைகளின் நடன நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ரஸ்பெஸ்ட் 2026 எனும் ரஷ்ய நடன திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்திய ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த விழாவில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். சென்னை ரஷ்யாவின் வேலை துணை தூதரக அதிகாரி அலெக்சாண்டர் டோடோனோவ் விழாவை முறைப்படி தொடங்கி வைத்தார். இந்த விழாவின் ஒரு பகுதியாக ரஷ்ய தூதரக குழுவிற்கும் புதுச்சேரியின் முன்னணி கல்வி நிறுவனங்களுக்கும் இடையே மிக முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி புதுச்சேரியை சேர்ந்த தகுதியுள்ள மாணவர்கள் ரஷ்யாவில் தங்கி அணு மருத்துவம், பொறியியல் மற்றும் கலைத்துறைகளில் உயர்கல்வி பயில பிரத்யேகமாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே மாணவர் மற்றும் பேராசிரியர் பரிமாற்ற திட்டங்கள் மூலம் ஆராய்ச்சி மற்றும் மொழியியல் திறன்களை வளர்க்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மட்டுமல்லாது வர்த்தக ரீதியாகவும் இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய ரஷ்ய கலாச்சாரம், கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் மூலமாக புதுச்சேரி தொழில் முனைவோர் தங்களின் கைத்தறி பொருட்கள், சுற்றுலா சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை ரஷ்ய சந்தைகளில் நேரடியாக விற்பனை செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. விழாவின் இறுதி நிகழ்வாக ரஷ்யாவின் ரோஸ்டோவ் நகரிலிருந்து வந்த 18 பேர் கொண்ட கலைக்குழுவினர் வழங்கிய கண்கவர் நடனங்கள் அரங்கேறின. அவர்கள் பாரம்பரிய மற்றும் நவீன நாடகங்கள் கடற்கரைக்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களை வியப்பில் ஆழ்த்தின. இந்த விழாவை IRCCET தலைவர் அசோக்குமார், பொதுச் செயலாளர் சிப் ரவிச்சந்திரன், பொதுமக்கள் தொடர்பாளர் ராஜகோபால் சுவாமி மற்றும் சென்னை ரஷ்யன் ஹவுஸ் குழுவினர் இணைந்து நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருந்தனர். அரசு கொறடா AKD ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூத்துறை சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா AKD ஆறுமுகத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அவர்களது ஆதரவாளர்கள் சார்பில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் AKD ஆறுமுகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தார். பின்னர் சகோதர மையத்தில் உள்ள பயனாளிகளுக்கு உணவு விருந்தளித்து போர்வை, துண்டு போன்றவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் குமரவேல், ராஜேஸ்வரி, ரஞ்சித் குமார், குமரவேல், இந்திரா நகர் NR காங்கிரஸ் மகளிர் அணியினர் மற்றும் கட்சி பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் ஃபார் சிவில் நாலேஜ் சார்பில் புதுச்சேரி அவுட்லுக் கான்க்ளேவ் கரண்ட் ரியாலிட்டிஸ் ஃபியூச்சர் விஷன் என்ற தலைப்பில் முக்கிய கருத்தரங்கு புதுச்சேரி ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி தற்போதைய சமூக நிர்வாக மற்றும் வளர்ச்சி நிலைகளை ஆய்வு செய்து அதன் எதிர்கால வளர்ச்சி பாதையை வடிவமைக்கும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் மற்றும் மீனவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சிக்கான முழுமையான திட்ட வரைபடம், நல்லாட்சி, கல்வி மேம்பாடு, சமூக முன்னேற்றம் மற்றும் நிர்வாக திறன் உயர்வு குறித்து விரிவாக பேசினார். நல்லாட்சி மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும். பேச்சில் அவர் கூறியதாவது, மாணவர்களுக்காக இருக்கும் காலத்திலேயே பல கனவுகள் உண்டு. ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு உருவாகவில்லை. நமக்கு நல்ல தலைவர்கள் தேவை. நம்ம ஊரையும் சிங்கப்பூர் போல மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன்.
நல்லாட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும். தரமான கல்வி, சிறந்த மருத்துவ வசதிகள் போன்ற அடிப்படை உரிமைகள் இனி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். புதுச்சேரியில் தற்பொழுது ஒரு யூனிட் மின்சாரம் 11 ரூபாய் முதல் 13 ரூபாய் வரை வழங்கப்படுவதாகவும், சொந்த மின் உற்பத்தி மூலம் அதை 4 ரூபாய்க்கு வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அரசு பட்ஜெட்டில் 2000 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்றும், இதற்கான நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறினார். சிங்கப்பூர் நகர கட்டமைப்பில் பங்காற்றிய 188 ஆண்டுகள் அனுபவமுள்ள கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரிக்கான நகர மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், தேர்தலுக்கு முன் வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் அறிவித்தார். புதுச்சேரியின் வளர்ச்சி குறித்து நடைபெற்ற இந்த கருத்தரங்கு அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் கவனத்தை பெற்றுள்ளது. கோவிந்தசாலை அரசு அடுக்குமாடி குடியிருப்பை சுமார் 1,80 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கும் பணியினை தொகுதியின் எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு அடுக்குமாடி குடியிருப்பை சுமார் 1,80 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் நமது மக்கள் கழகத்தின் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் நமது மக்கள் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நள்ளிரவில் மொபைல் கடையில் பூட்டை உடைத்து டிவி, மொபைல் போன்களை திருடிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் சாலை எப்பொழுதும் பரபரப்பாகவும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படும் இடங்களில் ஒன்றாக இருக்கிறது. இங்கு ஜாய் ஆலுகாஸ் நகைக்கடை உள்ளது. அதன் அருகே உள்ள ராணி மொபைல்ஸ் கடையில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே இருந்த பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். காலையில் 8 மணி அளவில் அருகே உள்ள கடைக்காரர்கள் ராணி மொபைல் கடை உரிமையாளரை தொடர்பு கொண்டு பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். உடனே அவர் கடைக்கு வந்து பார்த்துவிட்டு பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்து காவல்துறையினர், கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னிக்கோவில் பகுதியில் தன்னார்வலர் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை வவ்வால்கள் சாப்பிடும் கண்கொள்ளா காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அடுத்த கன்னிக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தாமரை கிருஷ்ணன். சமூக ஆர்வலரான இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வாழை மரங்களை வளர்த்து வந்தார். அந்த மரங்களில் உள்ள வாழைப்பழங்களை உண்பதற்காக வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தது. ஆனால் திடீரென 2020 ஏற்பட்ட புயல் காரணமாக அனைத்து வாழை மரங்களும் சேதமானது. வவ்வால்களும் உணவின்றி தவித்த நிலையில் செந்தாமரை கிருஷ்ணன் தனது வீட்டிற்காக வாழைப்பழங்களை வாங்கிச் சென்றார். அப்பொழுது அதனை சில வவ்வால்கள் சாப்பிட்டதைக் கண்டு நெகிழ்ச்சி அடைந்தார். அதன் பிறகு வவ்வால்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்த அவர் தினமும் வாழைப்பழத்தை வாங்கி சென்று தனது தோட்டத்தில் நின்று விசில் அடித்து வவ்வால்களை கூட்டம் கூட்டமாக வந்து அவர் கையில் இருக்கும் பழத்தை சாப்பிட்டு சென்றது. அன்றிலிருந்து இன்று வரை தனக்கே உணவில்லாவிட்டாலும் வவ்வால்களுக்காக தினமும் அவர் வாழைப்பழத்தை வாங்கி வந்து சாப்பிட வைத்து வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழங்களை சாப்பிட்ட வவ்வால்கள் செந்தாமரை கிருஷ்ணனிடம் செல்லமாக பழக தொடங்கியது. அதன் பிறகு அவர் வாழைப்பழத்தை உரித்து கையில் வைத்துவிட்டால் அவர் கை மீது அமர்ந்த வவ்வால்கள் தினமும் வாழைப்பழத்தை உண்டு பசியாறுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளாக வவ்வால்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற செந்தாமரை கண்ணனின் மனிதனையும் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் பல்வேறு கிராமங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சொந்த ஊரான செல்லிப்பட்டில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார். அதனைத் தொடர்ந்து திருவண்டார் கோவிலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பஞ்சநதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. அங்கு சுவாமி தரிசனம் செய்த அங்காளன் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட விழாக்களில் கலந்து கொண்டு எம்எல்ஏ அங்காளன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து களித்தீர்த்தால் குப்பம் அமிர்தேஸ்வரி திருமண நிலையத்தில் அங்காளன் எம்எல்ஏ தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். விழாவில் அமைச்சர் ஜான்குமார், உழவர்கரை தொகுதி எம்எல்ஏ சிவசங்கரன், நெல்லித்தோப்பு தொகுதி எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மாவட்ட தலைவர் கண்ணபிரான் ஆகியோர் அங்காளன் எம்எல்ஏவிற்கு பொன்னாடை மற்றும் ஆள்வீர மாலை அணிவித்து வாழ்த்தினர். நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து பிற மாநிலங்களுக்கு மது கடத்தலை தடுக்க ஆயத்த பணிகளை கலால்துறை முடுக்கிவிட்டுள்ளது. மது கடத்தலை தடுக்க புதுச்சேரியில் 15, காரைக்காலில் 10, ஏனாமில் 10, மாகேவில் 6 என மாநிலம் முழுவதும் 41 சோதனை சாவடிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன.
புதுச்சேரி பிராந்தியத்தை பொறுத்தவரை மதகடிப்பட்டு, திருக்கனூர், கோரிமேடு, ஐயங்குட்டிப்பாளையம், கனகச்செட்டிக்குளம், தவளக்குப்பம், சோரியாங்குப்பம், மடுகரை, முள்ளோடை, சேதராப்பட்டு, உச்சிமேடு, குருவிநத்தம், மணமேடு, கரையாம்புத்தூர், காமராஜர் மணிமண்டபம் உள்ளிட்ட 10 இடங்களில் இந்த தற்காலிக கலால் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கலால் சோதனை சாவடிகள் புதுச்சேரி மாநிலத்திற்குள் உள்ளே வெளியே வரும் வாகனங்களை மடக்கி பணம், மது, பரிசு பொருட்கள் வாக்காளர்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றதா என கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இந்த கலால் சோதனை சாவடிகளுக்கு மின் வசதி, இருக்கை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவுவதற்கான டெண்டர் பணிகளையும் கலால் துறை முடுக்கிவிட்டுள்ளது. இது மட்டுமன்றி கலால் பறக்கும் படைகள் அமைப்பதற்கான பணிகளையும் இப்பொழுதே துவங்கிவிட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் பொழுது புதுச்சேரியில் 25,86,009 ரூபாய் மதிப்புள்ள 9,207 லிட்டர் மது பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எஸ்கே குரூப்ஸின் புதிய உதயமான ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். எஸ்கே குரூப்பின் அடுத்த பிரம்மாண்டமான புதிய உதயம் ஸ்ரீ லக்ஷ்மி நகர் டைமண்ட் சிட்டி தவளக்குப்பம் மடுகரை மெயின் ரோடு பாக்கம் கூட்ரோட்டில் உதயமானது. திறப்பு விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் எஸ்கே குரூப்ஸின் உரிமையாளர்கள் மற்றும் மனைப்பிரிவில் முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர்.